ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெடியூஸ்டு சிலபஸ் 2021 to 2022 அகடமிக் இயரோட பயோ பாட்னியோட ரெடியூஸ்டு சிலபஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்டு. ஸோ லிவிங் வேர்ல்டில் 1.26 அந்த முன்னாடி இருக்கிற அந்த பாக்டீரியோஃபேஜஸ், அதாவது பாக்டீரியோஃபேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. முன்னாடி இருக்கிற அந்த வைரஸஸ் இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. 1.26ல பாக்டீரியோஃபேஜ் இருக்கும். பேஜ் நம்பர் 5ல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது கீழேயே 1.27ல மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் நீங்கள் அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேஜஸ் இருக்கு இல்லையா, அது பேஜ் நம்பர் 7 வரையும் வரும். ப்ரியான்ஸோட முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 1.3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு இருக்குது. அந்த பேராகிராஃப் மட்டும் பார்த்துக்கோங்க. 1.3.1 1.3.2 உங்களுக்கு இல்லை. அதோட 1.3.3 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு வாங்க. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1.4.4ல கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் பாக்டீரியாவில் அது 13th பேஜில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து 1.4.5 லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. அதுக்கு அடுத்து 1.4.6 ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. ஸோ இது 13லேருந்து 16 வரையும் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1.4.8ல ஆர்கி பாக்டீரியா, 1.4.9ல சைனோபாக்டீரியா ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கே, 1.4.10ல மைக்கோபிளாஸ்மா ஆர் முலிக்யூட்ஸ், 1.4.11ல ஆக்டினோமைசிட்ஸ். இது எல்லாமே தட் இஸ் 18th பேஜ்லேருந்து 20th பேஜுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் விட்டுருங்க. டைரெக்டாக ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ்க்கு போங்க. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் சொன்னேன் இல்லையா ஃபங்கையில், அது பேஜ் நம்பர் 21ல் இருக்குது. அதுக்கு அடுத்து வர்றது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஸோ 23லேருந்து 25 வரையும் இருக்கிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. அதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? 1.56ல மைக்கோரைசா, 1.57ல தட் இஸ் லைக்கன்ஸ். ஸோ இவங்க தான் லாஸ்ட் 2 டாபிக்ஸு. ஓகேவா? 27, 28 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ இதுதான் டெலிட்டட் போர்ஷனோட அதாவது ரெடியூஸ்டு போர்ஷன். டெலிட்டடுன்னு சொல்கிறத விட இது ரெடியூஸ்டு சிலபஸ். இந்த சிலபஸில் இருந்து தான் உங்களுக்கு வரும் லிவிங் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லெசனோடது. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் லெசன், தட் இஸ் பிளான்ட் கிங்டம். ஸோ செகண்ட் லெசன் பிளான்ட் கிங்டமில் லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ஸில் பேஜ் நம்பர் 31லேருந்து 33 வரையும் வருது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ பேஜ் நம்பர்ஸ் 33லேருந்து 36 வரையும். அதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே உங்களுக்கு கிடையாது. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல்கி, அதுக்கப்புறம் 2.32ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கி, அது 33லேருந்து 36 வரையும் நோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அதை நீங்கள் படிக்க தேவையில்லை. 2.4.1ல ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அது 37, 38ல இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் 39, 40. ஸோ 40ல் பார்த்தீங்கன்னா அந்த ரெய்மர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அப்போகேமி, அப்போஸ்போரின் வருது. அது வரையும் தான் நீங்கள் படிக்கணும் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்குது. 2.5.3ல டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்குது. அதே பேஜ் நம்பரில் இந்த பக்கம் இருக்குது. அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸ்டீல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் இருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் 40th பேஜ்லேயும் கொஞ்சம் இருக்குது. அது கீழேயே ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இருக்குது. ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. ஸோ ஓகே, அதே பேஜ் நம்பர் 41லேயே கம்பேரிசன் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் வித் ஆஞ்சியோஸ்பெர்மும் இருக்குது. ஸோ இது பேஜஸில் இருக்கிற அந்த கரெக்டான எக்ஸசைஸ் நம்பரை பார்த்துட்டு படிங்க. ப்ளஸ் ஹெட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டும் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? செகண்ட் லெசன் ஓவர்.
தேர்ட் லெசன் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது 3.5ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரூட் சிஸ்டம் 3.5.1ல டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம், 3.5.2ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம், 3.5.3ல வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸில் டேப் ரூட் மாடிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 48லேருந்து 50 வரையும் இருக்குது. 3.6ல வந்து ஷூட் சிஸ்டம் பேஜ் நம்பர் 52ல இருக்கிறது தான். அதுக்கு அடுத்து வருது இல்லையா 3.6.1, அதெல்லாம் இல்லை. அதோட வந்து 3.6.3 மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் 3.6.3 வந்து 53 பேஜ் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி, ஓகே 53 பேஜில் ஸ்டார்ட் பண்ணி லீஃபுக்கு முன்னாடி வரையும் முடியுது. ஓகேவா? ஸோ அந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 57ல் முடியுது. திரும்ப வந்து லீஃப் 3.7 அதே பேஜில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 3.7 மட்டும்தான் சொல்லியிருக்கேன் லீஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3.7 வந்து லீஃப் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ 3.7.3ல ஃபில்லோ டாக்ஸி வந்து பேஜ் நம்பர் 59ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லீஃப் டைப்ஸ். ஸோ 3.7.5 வந்து லீஃப் டைப்ஸ், அப்புறமா 3.7.6 வந்து லீஃப் மாடிஃபிகேஷன், அண்ட் 3.7.7 வந்து லீஃப் டியூரேஷன். இது வந்து 59ல இருந்து 62 வரையும். ஓகேவா? ஃபோர்த்து சாப்டர் வந்து ரீப்ரடக்டிவ் மார்ஃபாலஜி. இது வந்து 4.1 இன்ஃப்ளோரசன்ஸில், அதாவது 4.1 இன்ஃப்ளோரசன்ஸில் இருந்து 4.1 4.1 that is 4.1.1 types of inflorescence, 4.1.2 based on the branching pattern and other character. அதாவது 69 வரையும் வருது அந்த inflorescence start from the topic. அதாவது லெசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஃபோர்த் லெசன். ஸோ ஃபோர்த்து சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 65 அண்ட் அந்த 4.1.2 பேஸ்ட் ஆன் த பிரான்ச்சிங் பேட்டர்ன் அண்ட் அதர் கேரக்டரோட அந்த டாப்பிக்கோட ஃபினிஷிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 69. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 வந்து த நெக்ஸ்ட் பேஜ் 70லேயே இருக்குது. சாரி அதாவது நெக்ஸ்ட் பேஜ் இல்லை, அந்த 69க்கு அப்புறம் 70லேயே அந்த டைப்ஸ் வந்து ஹைப்பந்தோடியம், சினாந்தியம் அது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃப்ளவர் அந்த பேஜ்லேயே இருக்குது, 70 பேஜில் இருக்குது. ப்ளஸ் வந்து வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் 4.2.1, 4.2.2 ஃப்ளவர் செக்ஸு, 4.2.3 பிளான்ட் செக்ஸ் வரையும் இருக்குது. ஸோ அதோட பேஜ் நம்பர் என்னன்றது நான் 70ல் ஸ்டார்ட் ஆகி 71லேயே முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம் 4.4ல ஆண்ட்ரீஷியம், அதோட பேஜ் வந்து 73ல ஸ்டார்ட் ஆகி 74ல் வந்து கொஞ்சம் இருக்குது. அதாவது 4.4 வந்து ஆண்ட்ரீஷியம். அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் வந்து 4.4.1ல ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் மட்டும் இருக்குது. அது எது வரையும் முடியுதுன்னா நெக்ஸ்ட் பேஜ், அதாவது 73ல ஸ்டார்ட் ஆகுது. 73ல ஆண்ட்ரீஷியம் பேஜ் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. 4.4 அந்த டாபிக் எக்ஸசைஸ் நம்பர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 4.41 வந்து ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் பேஜில் 74ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொலீனியம் வரையும் இருக்குது. எக்ஸாம்பிள் கெலோட்ராபிஸ், அது வரையும் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 4.5 வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து 4.5 கைனீஷியம். அது வந்து பார்த்திங்கன்னா 75ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 4.5.1 வந்து நம்பர் ஆஃப் கார்பல்ஸ், அதுவும் அதே பேஜில் தான் இருக்குது 75ல். அதுக்கப்புறம் வந்து 4.5.5 ஓவரி பொசிஷன். ஸோ ஓவரி பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 76ம் 77ல் ஓவரி பொசிஷன் இருக்குது 4.5.5. அதோட 4.6 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. ஸோ அதோட பேஜ் நம்பர் வந்து 77. ஓகேவா? ஸோ டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னி வந்து 5th சாப்டர். இதில் 5.1 வந்து டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் 87ல் ஆரம்பித்து 80 தட் இஸ் நெக்ஸ்ட்
5.2ல வந்து taxonomical hierarchy, 5.3ல concept of species, morphological, biological and phylogenetic, 5.4ல வந்து that is international code for, that is what it is called, international code for botanical nomenclature, ICBN. ஸோ இதோட இது வரையும் அதாவது 90 வரையும் வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டாக்ஸானமிக் எய்ட்ஸ். ஸோ டாக்ஸானமிக் எய்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். டாக்ஸானமிக் எய்ட்ஸும் பேஜ் நம்பர் 90ல இருக்கு. அதோட வந்து 5.10 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ 95ல டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் 5.10 ஸ்டார்ட் ஆகுது. அதில் 5.10.1 வந்து, அதாவது 5.10.1 வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அண்ட் நெக்ஸ்ட் 5.10.2 வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 5.10.3 வந்து phylogenic system of classification ஸ்டார்ட் ஆகுது, அதாவது முடியுது. அதில் வந்து 5.10.4 இருக்கு இல்லையா, ஃபைலோ, தட் இஸ் அண்ட் ஏபிஜி கிளாசிஃபிகேஷன், அது கிடையாது, அதுக்கு முன்னாடி வரையும் தான் இருக்குது. ஸோ அதோட லாஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 98ஓட முடியுது உங்களுக்கு, மற்றதெல்லாம் இல்லை. ஓகே, சாரி, மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன், இருக்குது. 5.10.4 இருக்கு இல்லையா, Angiosperm phylogeny group கிளாசிஃபிகேஷன், அதுவும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடியுதுன்னு பார்த்திங்கன்னா 98ல் ஸ்டார்ட் ஆகி, ஸோ 98ல் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு பாருங்கள், கீழே இருக்குது 99ல் இருக்குது பேஜு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 100 வரையும் போகுது. ஓகே, 100 வரையும் போகுது. நெக்ஸ்ட் அதோட வந்து பார்த்திங்கன்னா 5.11 மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி, அது அப்படியே கண்டினியூவேஷனில் வருது, அதே பேஜ் நம்பர்ஸில் வருது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் 5.11.1ல் கீமோ டாக்ஸானமி இருக்குது. 2ல் வந்து பயோசிஸ்டமேட்டிக்ஸ், அது கண்டினியூவாக வருது, அது அப்படியே பார்த்துக்கோங்க. 5.11.2ல் பயோசிஸ்டமேட்டிக், 5.11.3ல் கேரியோ டாக்ஸானமி, 5.11.4ல் சீரோ டாக்ஸானமி, 5.11.5ல் molecular taxonomy and 5.11.6ல் DNA barcoding. ஸோ இது வரையும் 5.11ல் வர அந்த சப்டாபிக்ஸ் இது வரையும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து 5.12ல் வெறும் கிளாடஸ்டிக் மட்டும் பார்த்துக்கோங்க. 5.13ல் வந்து செலக்டட் ஃபேமிலிஸ், உங்களுக்கு வந்து 5.13.1ல் ஃபேபேசி மட்டும் இருக்குது. 5.13.2ல் சொலனேசி அண்ட் 5.13.3ல் லில்லியேசி, இந்த 3 ஃபேமிலிஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, த செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இதில் வந்து 6.2ல் வந்து மைக்ரோஸ்கோப்பி இருக்குது. 6.2.1 வந்து பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பி, 6.2.2ல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, 6.3ல் செல் தியரி, 6.3.1ல் எக்ஸப்ஷன் டு த செல் தியரி, 6.3.2ல் புரோட்டோபிளாஸ்ம் தியரி, அண்ட் 6.3.3ல் வந்து செல் சைஸஸ் அண்ட் ஷேப் இருக்குது. 6.5ல் பிளான்ட் அண்ட் அனிமல் செல் இருக்குது. 6.5.1ல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் யூகேரியோட்டிக் செல் இருக்குது. 6.5.2ல் புரோட்டோபிளாசம் இருக்குது. 6.5.3ல் செல் வால் இருக்குது. 6.5.4ல் செல் மெம்பரைன் இருக்குது. 6.7ல் நியூக்ளியஸ் இருக்குது. 6.7.1ல் குரோமோசோம்ஸ் இருக்குது. 6.8 ஃப்ளாஜெல்லா இருக்குது. 6.8.1 ப்ரோகேரியோட்டிக் ஃப்ளாஜெல்லம் அண்ட் 6.8.2ல் வந்து யூகேரியோட்டிக் ஃப்ளாஜெல்லம் அண்ட் 6.8.3ல் வந்து சீலியா இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட பேஜ் நம்பர்ஸை கரெக்டாக, அதாவது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸசைஸ் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அந்த டாபிக்ஸும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த டாபிக்ஸை பார்த்து படித்தாவே போதும், அதாவது அந்த ரிலவெண்ட் டாபிக் கீழே இருக்கிற அந்த பேராகிராஃப்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட் 7th சாப்டர் செல் சைக்கிள். 7.2ல் செல் சைக்கிள், 7.21ல் டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள், 7.2.2ல் இன்டர்ஃபேஸ், 7.2.3ல் G1 ஃபேஸ், 7.2.4ல் G0 ஃபேஸ், 7.2.5ல் S ஃபேஸ், 7.2.6ல் G2 the second phase of cell division, the second gap phase,
G2 வந்து second gap phase. 7.3 வந்து cell division. 7.31 வந்து amitosis direct cell division. 7.3.2 வந்து mitosis. 7.3.3 closed and open mitosis. 7.3.4 cytokinesis. 7.3.6 meiosis. Next one வந்து biomolecules. So biomolecules ல வந்து 8.3 ல carbohydrates and classification இருக்கு. 8.3.1 ல monosaccharides, 8.3.2 ல disaccharides, 8.3.3 ல polysaccharides, 8.3.4 ல starch, 8.3.5 ல test for starch, 8.3.6 ல cellulose, 8.3.7 ல chitin, 8.3.8 ல test for reducing sugar, 8.5 ல proteins, 8.5.1 ல classification of amino acids, 8.5.2 ல structure of proteins, 8.5.3 ல protein denaturation, 8.5.4 ல protein binding, 8.5.5 ல test for proteins, 8.6 ல enzymes, 8.6.1 ல வந்து பாத்தீங்கன்னா properties of enzymes, 8.6.2 ல lock and key mechanism of enzymes, 8.6.3 ல classification of enzymes, 8.6.5 ல uses of enzymes, 8.7 ல nucleic acids, 8.7.1 ல formation of dinucleotide and polynucleotide, 8.7.2 ல structure of DNA, 8.7.3 ல structure of features of DNA, 8.7.4 ல ribonucleic acid RNA and 8.7.5 ல types of RNA. Next, tissues and tissue system. 9.1 ல meristematic tissue and theories of meristem. 9.3 ல tissue system. 9.4 ல epidermal tissue system. 9.6 ல vascular tissue system. 10th lesson வந்து secondary growth. 10.1 secondary growth in dicots மட்டும்தான் உங்களுக்கு. And 11th lesson transport in plants. 11.3 plant water relation. 11.3.1 inhibition. 11.3.2 water potential. 11.3.3 osmotic pressure and osmotic potential. 11.3.4 turgor pressure and wall pressure. 11.3.5 diffusion pressure deficit DPD. And 11.3.6 is osmosis. Next 11.5. 11.3.6 is osmosis. 11.5 ascent of sap. 11.5.1 the path of ascent of sap. 11.5.2 vital forces theory. 11.5.3 root pressure theory. 11.5.4 physical force theory. 11.6 transportation. 11.6.1 types of transportation. 11.6.2 structure of stomata. 11.6.3 mechanism of stomata. 11.6.4 factors affecting the rate of transpiration. Next 11.6.5 plant anti-transference, that is anti-transference. 11.6.6 guttation. 11.6.7 that is measurement of transpiration. 11.6.8 significance of transpiration. 11.7 translocation of organic solutes. 11.7.1 path of translocation. 11.7.2 ringing or girdling experiment. 11.7.3 direction of translocation. 11.7.4 source and sink. 11.7.5 phloem loading. 11.7.6 phloem unloading. 11.7.7 mechanism of translocation. 11.8 mineral absorption. 11.8.1 passive absorption. 11.8.2 active absorption. 11.8.3 Donan equilibrium. Next, mineral nutrition. 12.1 classification of minerals. 12.1.1 classification of minerals based on their quantity requirements. 11 that is 12.1.2 classification of minerals based on mobility. 12.1.3 classification of mineral based on their functions. 12.2 functions of mode of absorption and deficiency symptoms of macronutrients. 12.3 functions, mode of absorption and deficiency symptoms of micronutrients. 12.5 critical concentration and toxicity of minerals. 12.5.1 critical concentration. 12.5.2 mineral toxicity. 12.7 nitrogen fixation. 12.7.1 non-biological fixation. 12.7.3 biological nitrogen fixation. 12.8 nitrogen cycle and nitrogen metabolism. 12.8.1 nitrogen cycle. 12.8.2
2. Nitrogen metabolism, ammonium assimilation. Next, 13th chapter, photosynthesis. 13.2 photosynthetic pigments. 13.2.1 chlorophyll. 13.2.2 carotenoids. 13.2.3 phycobilins. 13.4 is photosynthetic unit quantosome. 13.5 absorption spectrum and action spectrum. 13.5.1 absorption spectrum. 13.5.2 action spectrum. 13.6 Emerson experiment and Hill reaction. 13.6.1 red drop or Emerson first effect. 13.6.2 Emerson enhancement effect. 13.6.3 Hill reaction. 13.7 modern concept of photosynthesis. 13.8 photo-oxidation phase of light reaction. 13.8.1 photosystem and reaction center. 13.9 photochemical phase of light reaction. 13.9.1 photolysis of water. 13.9.2 electron transport chain of chloroplast. Next, 13.10 photophosphorylation. 13.10.1 cyclic photophosphorylation. 13.10.2 non-cyclic photophosphorylation. 13.10.3 bioenergetics of light reaction. 13.10.4 chemoosmotic theory. 13.11 dark reaction or C3 cycle. 13.12 Hatch-and-Slack pathway or C4 cycle. 13.12.1 stage 1 mesophyll cells. 13.12.2 stage 2 bundle sheath cells. 13.12.3 significance of C4 cycle. 13.13 CAM cycle. 13.14 photorespiration or C2 cycle. 13.14.1 significance of photorespiration. Respiration. 14.1 gaseous exchange. 14.1.1 respiration. 14.1.2 compensation point. 14.5 stages of respiration. 14.1.1 glycolysis. 14.5.2 that is pyruvate oxidation. 14.5.3 Krebs cycle. 14.5.4 electron transport chain. 14.7 anaerobic respiration. 14.7.1 fermentation and 14.9 இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, that is some of the things, அதாவது இந்த 14.9 ஆக்சுவலாக அது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 15th lesson plant growth and development. 15.2 plant growth regulators. 15.2.1 auxins. 15.2.2 gibberellins. 15.2.3 cytokinin. 15.2.4 ethylene. 15.2.5 abscisic acid. 15.3 is photoperiodism and 15.4 is vernalization. So இது வரையும் வந்து தியரி பேஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோட்டிக் செல் டிவிஷன் நீங்கள் இது பார்க்கணும் ஸ்லைடு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அனாட்டமி ஸ்ட்ரக்சர் வந்து டைகாட், மோனோகாட், ரூட்டு, ஸ்டெம், லீஃப் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுவாங்க ப்ராக்டிக்கல் பேஸில், பட் எக்ஸாமில் ஒன்று தான் கேட்பாங்க. அண்ட் 3 வந்து பிளாஸ்மாலைசிஸ் அண்ட் டீப்ளாஸ்மாலைசிஸ் அண்ட் இது எல்லாமே ஸ்லைட்ஸில். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆர் ப்ரிசர்வ்டு ஸ்பெசிமன், உங்களுக்கு ஸ்பெசிமனாக காட்டலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பன்ஷியா சப்பாத்திக்கல் எல்லாம் இடத்துல வந்து காட்டலாம் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து ஃபிலோக்ளேட் ஒப்பன்ஷியா அண்ட் 5 வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் சயாத்தியம் வைப்பாங்க. டாக்ஸானமி ஃப்ளவர் டிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இதுதான். ஃபேபேசி வந்து கிளைட்டோரியா டெர்னேட்டியா சங்குப்பூ அண்ட் சொலனேசி வந்து டட்டூரா மெட்டல் ஊமத்தம்பூ. நெக்ஸ்ட் பயோமாலிகூல்ஸ் நியூட்ரியன் டெஸ்ட் ஃபார் ரெடியூசிங் சுகர் பெண்டிங் டெஸ்ட்டு, ஸ்டார்ச் வந்து அயோடின் டெஸ்ட்டு, ப்ரோட்டீன் வந்து பயோரிட்டிக் டெஸ்ட்டு, லிப்பிட் வந்து செஃபோனிஃபிகேஷன் டெஸ்ட்டு. பிளான்ட் ஃபிசியாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் குரோமட்டோகிராஃபி, வில்மெட் பப்ளர் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் ரெஸ்பிரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேஷன் எது கொடுப்பாங்கன்னா இது குவின்ஸ் ஃபர்மெண்டேஷன் அது கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டீச் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.